ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது லாஸ்ட்டாக நடந்த 5 எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து ஒரு பார்வை பார்க்கலாம். மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் அது தொடர்பான கூடுதல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி, வந்தே மாதரம் என்னும் துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, காலமுறை வரிசைப்படுத்துக அதில் கேட்டிருக்காங்க. மதராஸ் மாகாண முதலமைச்சர்கள் வரிசையை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 2, 5, 3, 1, 4 இவங்களோட வருடங்கள் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1920 முதல் தேர்தல் நடக்குது 1920. அதில் சுப்ராயலு ரெட்டியார் இவங்க தான் முதல் சிஎம்மாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா 1923 ஸ்கிப் ஆகிடுது. 1926 தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 1926 பார்த்திங்கன்னா பி சுப்ராயன். அடுத்து 1930 முனிசாமி நாயுடு. அடுத்து பிடி ராஜன். இவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா நீதி கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த முதலமைச்சராக சி ராஜாஜி அவர்கள் 1937 நியமனம் பண்ணுறாங்க. ஸோ 1920 பி சுப்ராயலு ரெட்டியார். இதே 1923 to 26 பார்த்திங்கன்னா பனகலரசர் அப்படின்னு வந்திருக்காரு. ஸோ ஆர்டர் வைஸாக பனகலரசர் இதில் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமில் பனகலரசர் கொடுக்கலாம், அதனால் எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். ஸோ 1920 யார், 23 பனகலரசர், 26 பி சுப்ராயன். அடுத்தது 1930 பி முனிசாமி நாயுடு, 1936 பிடி ராஜன், 1937 சி ராஜாஜி அவர்கள். அடுத்த கேள்வி, பின்வரும் நூற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? எந்த சபை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் துவங்கப்பட்டது அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை. இது இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது. மீதி இருக்க ஆப்ஷனும் பார்க்கலாம். சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறது அயோத்தியதாசர் அவர்களால் 1898 துவங்கப்பட்டது. அடுத்து அத்வைதானந்த சபை 1876 இதுவும் அயோத்தியதாசர் அவர்களால் தான் துவங்கப்பட்டிருக்கு. ஸோ சாக்கிய பௌத்த சங்கமும் அத்வைதானந்த சபையும் அயோத்தியதாசர் அவர்களால் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எம்சி ராஜா அவர்களால் 1928 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வரக்கூடிய எக்ஸாமில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு சபையும் யார் துவங்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திரா ஈரவை சட்டமன்றம். இதில் தவறான இணை தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை அப்படிங்கிறது தெலுங்கானா பீகார் இந்த ரெண்டுமே தவறானது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஈரவை சட்டமன்றம் பார்த்திங்கன்னா கொண்ட மாநிலங்கள் இந்தியாவில் மொத்தம் 6 இருக்குது. அதில் ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம். ஸோ ஆப்ஷனில் தெலுங்கானா பீகார் ஓரவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. ஏன்னா தெலுங்கானாவும் பீகார்லேயும் ஈரவை சட்டமன்றம் தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் மத்திய அரசு விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சரத் 269. அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலித்து அதை பயன்படுத்தக்கூடிய ஆர்டிக்கல் 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் 267 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணை தான் கேட்குறாங்க. சரியான இணை 1 மற்றும் 2 சரி. ஆர்டிக்கல் 269 மத்திய அரசால் அவங்களே விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடியது 269. 268 மத்திய அரசு விதிச்சிருவாங்க, அது மாநில அரசு வசூலித்து அதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ 267 தவறானது. 267 என்ன அப்படின்னா இந்தியாவின் எதிர்பாராத செலவு பற்றி சொல்லக்கூடியதான் 267. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலமுறை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 1, 2, 3, 4. ஸோ வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. புலித்தேவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1767 இறந்திருக்காரு. குயிலி இறப்பு. குயிலி 1780, அதாவது வேலுநாச்சியார் படைப்பிரிவில் இருந்தவங்க தான் குயிலி. ஸோ இதில் 1780 அவங்க இறந்துருக்காங்க. அடுத்து கட்டபொம்மன் இறப்பு அவர் 1799. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் இறப்பு 1801. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இறந்த வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாமில் அவங்க இருந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரத்தில் வந்து இறந்திருக்காரு. கட்டபொம்மன் வந்து கயத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டை. ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் அவரோட கூற்று பற்றி கேட்டிருக்காங்க. இதில் சரியான கூற்று தான் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கூற்று. இரண்டாவது 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசினார். மூன்றாவது ஆப்ஷன் 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுப் படையை தாக்கினார். இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இரண்டுமே வந்து சரியானது. ஆப்ஷன் 3 ஏன் தப்பு அப்படின்னா வருடங்கள் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1928 1928 தான் வந்து பகத்சிங் அவர்கள் வந்து இந்துஸ்தான் குடியரசுப் படையை வந்து நிறுவுறாரு. அடுத்த கேள்வி, இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் மிக முக்கியமான திட்டங்கள். இதுவும் டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதோட காலமுறை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். காந்திய திட்டம் அப்படிங்கிறது 1944 ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பம்பாய் திட்டம் வந்து 1944 ஜனவரி, அதாவது பம்பாய் திட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம் வந்து 1938. அடுத்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1900. ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரய்யா திட்டம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது 1934. அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938. அடுத்தது பாம்பே திட்டம் 1944 ஜனவரி. அடுத்து கடைசியாக காந்திய திட்டம் 1944. இதை தொடங்கியவர் வந்து ஸ்ரீமன் நாராயண அகர்வால் அவர்கள். அடுத்த கேள்வி, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51(7)K இல் எந்த அடிப்படை உரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 51(7)K என்ன இருக்குது அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமையாக வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்தாங்க. மீதி இருக்க ஆப்ஷனும் 51(7) எந்த சப் டிவிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் அப்படிங்கிறது எந்த டிவிஷனில் இருக்குது அப்படின்னா சரத் 51(7)Cயில் இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருத்தல், இது எந்த சப்டிவிஷனில் வருதுன்னா சரத் 51(7)Dயில் வருது. கடைசி ஆப்ஷன் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இது சரத்து 51(7)G இருக்குது. மீதி இருக்க ஆப்ஷனையும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி, ஒரு பக்கம் கட்சி கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 இணை வந்து சரியாக இருக்குது. அதாவது 1, 2, 3 இந்த 3மே வந்து சரியானதாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸோட சின்னம் என்னென்னா இரு பூக்கள் மற்றும் புற்கள் தான். தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னா கடிகாரம். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இதோட சின்னம் வந்து கார். அசாம் கன பரிஷத் இதோட சின்னம் மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாக்டான சின்னம் என்ன அப்படின்னா யானை. அடுத்த கேள்வி, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது? ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ. அடுத்த கேள்வி, முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர். முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. அவர் வெளியிட்ட நாணயங்கள் வந்து பார்க்கலாம். அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் வந்து ரூபாயா. மேலும் இதோட வெயிட் என்ன அப்படின்னா 178 தானியங்கள் எடை கொண்டது. அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோபால நாயக்கர் அப்படிங்கிறது திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது குயிலி புலித்தேவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்காவது முத்து வடுகநாதர் காளியார் கோயில் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணை வந்து கேட்குறாங்க. சரியான இணை வந்து பார்த்திங்கன்னா 2, 4 சரி. கோபால நாயக்கர் அப்படிங்கிறது திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து உருவாக்கினவர். காளியார் கோயில் போரில் தான் வந்து 1772 முத்து வடுகநாதர் வந்து இறந்துருப்பார். ஸோ மீதி இருக்க ஒண்டி வீரன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அந்த இடத்துல மேபி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க 1801. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கொடுத்துருந்தாங்கன்னா மருது சகோதரர்கள் மேபி அது கரெக்டாக இருந்திருக்கலாம். அடுத்து வந்து குயிலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க வேலுநாச்சியார் படைப்பிரிவில் இருந்தவங்க 1780 தான் இறந்துருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.